இன்றைய வாசகங்கள் நமக்கு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் படக்கூடிய துன்பங்களை நமக்கு நினைவுறுத்துகின்றது. நான் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நான் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கின்றேன், என்னென்ன துன்பங்களை சந்திக்கவிருக்கின்றேன் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய பங்கில் இன்று நாம் குழந்தைகள் தின விழாவையும் சிறப்பிக்கின்றோம். எனவே நான் கிறிஸ்துவனாக வளர வேண்டும். கிறிஸ்துவனாக வளர்ந்தால் மட்டும்தான் நான் இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் என்னால் எதிர்த்து போராட முடியும். ஆமாவா இல்லையா? நான் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவத்தில் வேரூன்றப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சந்திக்கக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்துவின் பொருட்டு என்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அப்போனா என்ன பண்ணணும்? நம்ம வளரும் பொழுதே எப்படி வளரணும்? கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை உள்கொண்டவர்களாக, பெற்று கொண்டவர்களாக நாம் வளர வேண்டும். எனவே குழந்தைகள் வளரும் பொழுது பெற்றோர்களாகிய நாம், பெற்றோர்களுடைய உங்களுடைய கடமைகள் என்னவென்று விவிலியம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரு தாய் தந்தையர்கள், அது மட்டுமல்லாமல் ஞான பெற்றோர்கள். யாருன்னு தெரியுமா? யார் ஞான பெற்றோர்கள்? ஞான பெற்றோர்கள் யாரு? நம்ம ஞான பெற்றோர்கள்னு யாருன்னு தெரியாதா? திருமுழுக்கின் பொழுது அம்மா அப்பா இருப்பாங்க, கூட 2 அங்கிள் ஆண்டிங்க இருப்பாங்களே, யார் அவங்க? அவங்க தான் ஞான பெற்றோர்கள். எனவே பெற்றோர்களுக்கும் மேலாக ஞான பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அந்த குழந்தை வளரும் பொழுது அறிவிலும் ஞானத்திலும் மட்டுமல்லாமல் பக்தியிலும் தெய்வ பயத்திலும் வளரக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு யாருடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது? பெற்றோர்களுடைய பொறுப்பும் ஞான பெற்றோர்களின் பொறுப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் குழந்தையை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? அதை தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு ஆண் குழந்தை தான் பிடிக்கும்? ஃபாதர், என் பொண்ணு இருந்தாலும் எனக்கு பையன்தான் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பொண்ணு தான் பிடிக்கும்? என்ன தான் பையன் இருந்தாலும் எனக்கு என் மூத்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? எனவே நாம் குழந்தையை வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கின்றோம்? எனவே மனித வாழ்க்கையை 3 விதமாக பிரிக்கிறார்கள். சரிங்களா? இப்போ நாம் 2000 எதில் இருக்கிறோம்? 2025 இருக்கிறோம். 90க்கு முன்னாடி, அதாவது 80, 85, 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள்லாம் கை தூக்குங்க. 90க்கு முன்னாடி. நீங்கள் எப்போ பிறந்தீங்க? 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, கேட்கும் உலகம். இவர்கள் கேட்கும் உலகத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஆடிட்டரி வேர்ல்டு. புரியுதா? இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். ஏனென்றால் அறிவியல் தொழில்நுட்பம் அவ்வளவு வளரவில்லை. எனவே 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கேட்டு வளருவாங்க. ஸ்கூலில் போயிட்டு ஒரு டீச்சர் ஸ்கூலில் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட? பொதுவாக என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் பையனை விடும்போது என்ன சொல்லுவீங்க? எங்கள் அம்மா அப்பானா என்னை ஸ்கூலில் விடும்பொழுது மூஞ்ச தவிர எங்கேனாலும் பொழந்து கட்டுங்க, ஒழுங்காக படித்தா சரி சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலில் உங்களை சேர்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? மூஞ்ச தவிர எங்கே வேணால் அடித்து உதறுங்க, படித்தா மட்டும் போதும், ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினரியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது வாய்ப்பு இருக்குதா? என்னம்மா வாய்ப்பு இருக்குதா? பசங்களை, ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் யாராவது மிரட்டுனாங்கன்னா அடுத்த நிமிஷமே பேரண்ட்டு தானே சொல்கிறாங்க, என் பிள்ளைய நான் மிரட்டினது கூட கிடையாது, என் பிள்ளை மேலே நான் கை கூட வச்சது கிடையாது, ஆனால் நீ சண்டைக்கு வராங்களா இல்லையா? எனவே அந்த காலத்தில் குழந்தைகள் வளரும் பொழுது பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு வளர்ந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது 90க்கு அப்புறம்
90 அப்புறம் 2000க்கு முன்னாடி எப்படிப்பட்ட உலகம் என்றால் விஷுவல் வேர்ல்டு, அதாவது காணக்கூடிய உலகம். அப்போ தான் டிவி வருது, ஃபோன்ஸ்னால் அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன நடக்குது அப்போது? ஃபோன்ஸை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க. எனவே பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள், பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள். முதலாவது கேட்கும் உலகம், இரண்டாவது பார்க்கக்கூடிய உலகம். இப்போ இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இப்படிப்பட்ட உலகம் டாக்டைல் வேர்ல்டு, அதாவது தொடு உலகம். என்னது? தொடு உலகம். எல்லாமே தொட்டாதான் நடக்குது. அம்மாவே இல்லையா? இப்போனா கேட்டு திறக்கிறது கூட ஆள் ஓடி வரதில்லை. ஃபோனில் இப்படி பண்ணாலே கேட்டு தானாக திறந்துருது. எனவே நாம் கேட்கக்கூடிய உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய உலகத்திற்கு வந்து விட்டோம். பார்க்கக்கூடிய உலகத்திலிருந்து எங்கே போயிட்டோம்? தொடு உலகத்திற்கு நாம் சென்று விட்டோம். எனவே இந்த தொடு உலகம் சற்று வித்தியாசமான உலகம். என்னவென்றால், இதை செய்யாதே என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க பசங்க? அப்பந்தான் போய் செய்வாங்க. இதை செய்யாதப்பா, இதை பார்க்காதப்பான்னு சொன்னால் அப்பந்தான் அதை செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். கேட்கால் மட்டும் போதாது, பார்த்தால் மட்டும் போதாது, அதை தொட்டு அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகமாக இன்றைய உலகம் மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் குழந்தையை வளர்ப்பது சாதாரணமான விஷயமா? சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தையை வளர்ப்பது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது. லூக்கா 2 எடுங்கம்மா. இயேசு எப்படி வளர்ந்தார்? அதில் போட்டிருக்குது, வாசிங்க. ஞானத்திலும் அறிவிலும், வாசிங்க சார், எடுத்து வாசிங்கம்மா. லூக்கா 2:52. இயேசு எப்படிப்பட்டவராக வளர்ந்தார்? இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும், என்னம்மா, அப்புறம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக இருந்தார். வெறும் கடவுளுக்கு மட்டுமல்ல, யாருக்கும்? சக மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்தார். எனவே ஒரு குழந்தை வளரும் பொழுது எப்படிப்பட்டதாக வளர வேண்டும்? இதே மாதிரி அறிவிலும் ஞானத்திலும் கீழ்ப்படிதலும் பக்தியிலும், அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அப்படி வளர்க்கிறீர்கள்? சொல்லுங்க. இந்த காலத்தில் அதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எனவே அப்படி என்றால் இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும்? நான் என் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தாத்தா பாட்டி, பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அனைவருக்குமே விவிலியம் நமக்கு அறிவு புகட்டுகின்றது. என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவது 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்க, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகின்றது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? எப்படிப்பட்ட உலகம்? அழகையை போல. எப்படிப்பட்டது? கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இந்த அறிவியல் தொழில்நுட்பம், இந்த வளர்ச்சி நமக்கு என்ன பண்ணுது? கர்ஜிக்கும் சிங்கமும் போல அந்த குழந்தைகளை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு பலியாகி விடக்கூடாது. இந்த அழகையினுடைய பெயரை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த அழகைக்கு, இந்த பேய்க்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து என்னன்னா அழிக்கும் அழகை. என்னது? அழிக்கும் அழகை. இந்த அழகை என்ன பண்ணுனா, யாரெல்லாம் நல்லா வளர்ந்து வராங்களோ, தெய்வ பயத்தில் வளர்ந்து வருகிறார்களோ, பக்தியாக இருக்கிறார்களோ, பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறார்களோ, இவர்களெல்லாம் அழிக்கக்கூடிய அழகையாக இந்த அழகை இருக்கிறது. எனவே நாம் இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது
நம்மை சுற்றி பல்வேறு அழுகைகள் திரிந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? அதை தான் ஒரு சவாலாக நமக்கு ஆண்டவர் விட்டு செல்கின்றார். இந்த சவாலை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 22, நீதிமொழிகள் 22:15. நீதிமொழிகள் என்னம்மா நீதிமொழிகள் எங்கன்னு தெரியலையா? பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கிறது. மடமைனா என்ன? மடமை என்றால் என்ன? தமிழ் தான் கேட்குறேன், தமிழில் தான். மடமை என்றால் என்ன? அறிவு இல்லாதது. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னது? ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீர்களா? எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எனவே அனைவருக்குள்ளும் இந்த மடமை, அதாவது முட்டாள்தனம் என்பது அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அதை எப்படி போகடிக்க முடியும்? தொடர்ந்து வாசிங்க. கண்டித்து திருத்தும் பிறம்பால் அதை அகற்றி விடலாம். புரிஞ்சுச்சா? ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை, முட்டாளத்தனத்தை எப்படி திருத்த முடியும்? 2 அடி போட்டால் மட்டும்தான் திருந்துவார்கள், இல்லை என்றால் திருந்தவே மாட்டார்கள். இந்த காலத்தில் குழந்தைகள் அடிக்க முடியுமா? எங்கள் ஆல்ட்ரு பசங்களை கொஞ்சம் மிரட்டினாலும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பேசாதீங்கடான்னு சொல்லிட்டு மிரட்டினாலே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் நம்மளை வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்ம எந்த காலத்தில் பசங்களை மிரட்ட முடியும்? எந்த காலத்தில் பசங்களை 2 அடி போட முடியுமா? இந்த காலத்தில் டீச்சர்ஸுங்களை அடிக்கிறாங்க பசங்க. நான் ஒரு ஸ்கூலில் எங்களுடைய களப்பணி ஆற்றி கொண்டிருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு +2 மாணவன் தன்னுடைய வாத்தியாரையே அடிக்கிறான். அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள், இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது. நாம் குழந்தைகள் மீது கை வைக்க முடிகிறதா? எந்த பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கவில்லையோ நீங்கள் தான் உங்கள் குழந்தையின் முதல் எதிரிகள். என் குழந்தையை நான் அடிக்கவே மாட்டேன் ஃபாதர், என் குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லம். என் குழந்தைகளை என்ன பண்ணணும்? உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, முட்டாள்தனம், மடமை போக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பிறம்பால் நீங்கள் கண்டித்து திருத்த வேண்டும். அப்போ மட்டும்தான் அந்த மடமை போகும். அடுத்து வாசிங்கம்மா, அடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். புரிஞ்சுச்சா? எவன் ஒருவன் பிறம்பை எடுத்து தன் குழந்தையை அடிக்கவில்லையோ தன் குழந்தையை நேசிக்காதவர். அப்புறம் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். எவன் ஒருவன், எந்த பெற்றோர், எந்த ஞான பெற்றோர் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை அடிப்பதற்கு, அவர்களை தண்டிப்பதற்கு, கண்டிப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். எத்தனை பேர் உங்கள் குழந்தையை அடித்து வளர்த்துருக்கிறீர்கள்? சொல்லுங்க. எத்தனை பேர் அடித்து இப்போ நான் எங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது இடகுணம் பண்ணாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? செவிலே 2 வைப்பாங்க. இப்போ எத்தனை வயசாகுது? இப்போ ஃபாதர் ஆகிட்டுன்னு கொஞ்சம் திமிரா ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசணும்னு வச்சுங்களேன், எங்கள் அம்மா செவிலே வைப்பாங்க. எங்கள் அம்மா முறைச்சாலே, நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா இப்படி முறைச்சாலே போதும், ட்ரெஸ்லேயே எல்லாம் போயிடும். அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்படி வளர்த்திருக்கிறார்கள். எனவே நாம் குழந்தைகளை கண்டித்து திருத்துகிறோமா? இது உங்களுடைய தலையாய கடமை. நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீர்கள் என்றால் என்ன பண்ணணும்? 2 அடி போடுவதற்கு தயங்கவே தயங்கக்கூடாது. அடுத்து வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 29:15. நீதிமொழிகள் பிறம்பும் கண்டித்து திருத்தலும் ஞானத்தை புகட்டும், தம் விருப்பம் போல் நடக்க விட்ட பிள்ளைகள் என்னது? தாய்க்கு என்ன கொடுக்கும்? வெட்க கேட்டை கொடுக்கும். உன் புள்ள இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்கானா அதுக்கு யாரு காரணம்? நீ தான். உன் புள்ள உன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் ஊதாரி புள்ள மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கானா அதுக்கு யாரு காரணம்? நீ தான் காரணம். என்னாச்சு?
தூங்கி ஏஞ்சோன்னே பெட் காஃபி கொடுக்குறோமா இல்லையா? எத்தனை பேர் இப்படி கொடுக்குறீங்க? பல்லு கூட வளர்க்குறது கிடையாது, என்ன பண்ணிடுறோம்? பெட் காஃபி கொடுக்கறது, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்குறது, கஷ்டமே தெரியாமல் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும்? உனக்கு வெட்கக்கேடை தான் கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். எனவே குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக ஒரு சில பனிஷ்மெண்ட் நாம் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். எதற்காக? அந்த குழந்தை பிற்காலத்தில் சந்திக்கக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் எத்தனை சூசைடுகள், எத்தனை தற்கொலைகள் ஏற்படுகின்றது. எதற்கு? எதனால்? அவர்களால் சோதனைகளை, அவர்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அந்த பயம் போய்விட்டது, அந்த தைரியம் இல்லை. அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தால் என்ன பண்ணுறாங்க? பயந்து ஓடி ஒதுங்குகிறார்கள். அதை தைரியமாக எதிர்கொள்வதற்கு அவங்க கிட்ட சக்தி இல்லை. அதற்கு யார் காரணம்? பெற்றோர்கள். நீங்கள் தான் காரணம். எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், என்ன சொல்லுவாங்க, காலு தரையில் கூட படாமல் அப்படியே பூ போல வளர்க்குறது. அப்புறம் என்ன, எங்கேருந்து பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். எனவே நான் என் குழந்தையை எப்படி வளர்க்கின்றேன்? விவிலியம் காட்டக்கூடிய பணியில் நான் வளர்க்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது அதே நீதிமொழிகள் எடுங்கம்மா. நீதிமொழிகள் 22:6. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, அப்புறம் முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். நாம் வளர்ப்பு முறை மிக மிக முக்கியமானது. என் குழந்தையை நான் எப்படி வளர்க்கின்றேன்? அன்னை மரியாள் இயேசுவுக்கு அடிச்சிருப்பாங்களா இல்லையா? காணாமல் போயிட்டார் இயேசு. என்ன பண்ணிருப்பாங்க? கண்டுபிடிச்ச உடனே செவிலே 2 போட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டிருப்பாங்க. பைபிளில் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்குது. ஆனால் ஒரு தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? செவிலே 2 போட்டிருப்பாங்களா இல்லையா? ஏன் இப்படி காணாமல் போனேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? 30 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். எனவே நான் என் குழந்தை எப்படி பழக்கப் போகின்றேன்? பழக்குதல் என்றால் என்ன? பழக்குதல் எப்படி வழிகாட்டப் போகின்றேன்? நான் என் குழந்தையை, நான் கஷ்ட கட்டத்தை என்னுடைய குழந்தையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா அப்பா கேட்டுன்னு வாங்கி கொடுத்தாங்களா? உங்கள் அம்மா அப்பா நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களா? நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்களா? என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்களா இல்லையா? உங்களுக்கு எப்போ தேவை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது அதை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். இப்போனா குழந்தை கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது, குழந்தையோட முகம் கொஞ்சம் சுருங்கிடக்கூடாது. கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறோம்? வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்றோம். ஆமாவே இல்லையா? என்ன வேணுமோ அதை கொடுத்து விடுகின்றோம். எனவே நான் குழந்தையை எப்படி வளர்க்கின்றேன்? எப்படி என் குழந்தைக்கு வழிகாட்டுகின்றேன்? எப்படி என் குழந்தையை பழக்கப்படுத்துகின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? நிறையா கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம். ஆமாவே இல்லையா? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்விம்மிங் கிளாஸு, மியூசிக் கிளாஸு, ஏகப்பட்ட கிளாஸுக்கு அனுப்புகிறோம். அவன் போக மாட்டான்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? இழுத்துட்டு போகிறோமா இல்லையா? போக மாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? ஏன்னா 10th ஃபெயில் ஆகிட்டா நமக்கு அசிங்கமாக போயிடும், 12th ஃபெயில் ஆகிட்டா நமக்கு மான பிரச்சனை. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இழுத்துட்டு போகிறோம் கோச்சிங் கிளாஸுக்கு. எத்தனை பெற்றோர்கள் மறைக்கல்விக்கு தங்களுடைய குழந்தைகளை இழுத்துட்டு வரீங்க? சொல்லுங்கள். ஒருத்தர் தான், 2 பேர் தான். எத்தனை பேர் மறைக்கல்விக்கு தன்னுடைய குழந்தைகளை இழுத்துட்டு வந்து விட்டுறீங்க? 7:45க்குன்னா 7:40க்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்க? நாமளே பூசைக்கு என்ன பண்ணுறோம்? 7:45 மாஸ்க்கு 7:45க்கு தான் வீட்டிலிருந்தே கிளம்புறோம். ஆமாவா இல்லையா? எனவே நான் என் குழந்தையை எப்படி பழக்கப் போகிறேன்? இறுதியாக இணைச்சட்டம் 6 இணைச்சட்டம் 6 இணைச்சட்டம் 6 5வது வசனம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூர்வாயாக. 7வது வசனம்.
நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். அதாவது இறை வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் யார் புகட்ட வேண்டும்? பெற்றோர்களாகி நீங்கள் புகட்ட வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களாகி நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் இறை வார்த்தையை புகட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் வாசிங்க, 8 வாசிங்க. உன் வீட்டில் வாசிங்க 7 வாசிங்க 7. அப்புறம் 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 என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் இறை வார்த்தையை பற்றி உன் குழந்தைக்கு நீ எடுத்து வைக்க வேண்டும். எழுந்த உடனே என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்த உடனே பிதாசுதன் போடணும், ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபம் சொல்லணும், அருள் நிறைந்த மரியே வாழ்க சொல்லணும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே ஒரு நாள் லீவு, கொஞ்சம் 10 மணிக்கு தூங்கட்டும், 10 மணிக்கு ஏஞ்சா போட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்காவது அவன் லேட்டாக எந்திரிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோம்? விட்டுடுறோம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? பிதாசுதன் போட்டணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிதாசுதன் போட்டு 4 பக்கம் சிலுவை போடணும். 4 பக்கம் ஏன் சிலுவை போடணும்? அந்த கதை தெரியுமா? அந்தோனியர் பற்றி தெரியல உங்களுக்கு? அந்த கதையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் 4 பக்கம் சிலுவை போடணும்? இன்று வரை நான் கற்றுக்கொண்டது, இன்று வரை 4 பக்கம் சிலுவை போடாமல் தூங்கினது கிடையாது. எனவே நாம் இறை வார்த்தையை, இறை பழக்கத்தை, தெய்வ பயத்தை குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஊட்டுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எதிரியாக இருக்கிறீர்களா அல்லது ஒரு சிறந்த ஆசானாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பார்த்து இத்திருப்ப